अंगूठा ज़मीन से खिसता है और पैनी मिट्टी पर कभी रगड़ खाकर लहूलुहान भी हो जाता है. पूरा थला गिर जाएगा, पूरा पंचा चिल जाएगा, मगर अंगुली बाहर नहीं दिखेंगी. ஆத்தர் அவரோட ஷூஸும் கிழிஞ்சிருக்குன்னு சொன்னார் இல்லையா. அதில் வந்து பார்த்திங்கன்னா அங்கூட்டா ஜமீன் சே கிஸ்தா, அங்கூட்டா அப்படின்னா தம்முன்னு சொல்லுவாங்க. அந்த பிக்டோ, அந்த பிக்டோவில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜமீன் சே கிஸ்தா. ஸோ அவரோட சோல் கிழிஞ்சு இருக்கிறதுனால, ஷூவோட சோல் கிழிஞ்சு இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணார், அந்த தம் ஃபிங்கர் வந்து ஜமீன் சே கிஸ்தா, தரையோட தரையாக வந்து அப்படியே இழுத்துகிட்டே போகும். அவர் பைனி மிட்டி பர், அது இல்லாமல் அந்த ஹார்டு கிளேயில் வந்து அந்த மணலில் கால் படுறதுனால ரகடு காக்கர், ஸோ ரப்பாகி லஹுலுஹான், லஹுலானா பிளட் வருதுன்னு அர்த்தம், ப்ளீடிங். ஸோ லஹுலான் பி ஹோ ஜாத்தா ஹை. பூரா தலா கிர் ஜாயேகா, ஸோ என்னோட ஷூஸினுடைய ஃபுல் சோல் கூட கீழே விழலாம். பூரா பஞ்சா சில் ஜாயேகா, என்னுடைய கிளாஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் கூட என்ன ஆகும் அப்படின்னா துண்டாக கூட ஆகும். ஆனால் அங்குலி பாகர் நஹி திக்கேங்க, ஆனால் என்னோட விரல்கள் வந்து வெளியில் தெரியாது. தும்ஹாரே அங்குலி திக்தி ஹை பர் பாவ சுரக்ஷித் ஹை. உன்னுடைய அங்குலி, அதாவது உன்னுடைய டோஸ் எல்லாமே தெரியுது. பிரேம்சந்த் ஜெய சொல்கிறார், உங்களுடைய டோஸ் எல்லாமே வெளியில் தெரியுது, ஆனால் உங்களுடைய பாவ் சுரக்ஷித், கால்கள் வந்து சேஃபாக தான் இருக்குது. மேரி அங்குலி டக்கீஹ, ஆனால் என்னுடைய அங்குலி வந்து பார்த்திங்கன்னா கவர் ஆகி தான் இருக்குது. பர் பஞ்சா நீச்சே கிஸ்ரஹாக, ஆனால் என்னுடைய கிளாஸ் இருக்குல்லையே அது வந்து கீழே ஸ்லைடாகி நான் நிறைய வேதனையை வந்து அனுபவிக்கிறேன். தும் பர்தே கா மகத்துவ ஹி நஹி ஜான்தே, தும் பர்தே பர் குர்பான் ஹோ ரஹி ஹை. ஸோ உங்களுக்கு வந்து அந்த கர்டைன்ஸ், அதாவது மறைச்சி வைக்கணும் அப்படின்றத பற்றி தெரியாதா, மகத்துவ நஹி ஜான் தெரியாதா. ஹம் பர்தே பர் குர்பான் ஹோ ரஹே ஹை, ஆனால் நாங்கள் வந்து எப்பயுமே இந்த கர்டனில் தான் டிபெண்ட் ஆகியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது கூட பார்த்திங்கன்னா ரொம்ப சட்டைரிக்கலாக சொல்கிறாரு. வெளிப்புற பகடான வாழ்க்கைக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா நிறைய விஷயங்களை பெயினை அனுபவித்து நம்ம மறைச்சி வச்சுக்கிறோம். லைன் பாருங்கள், ஹம் பர்தே பர் குர்பான் ஹோ ரஹே ஹை. ஸோ நாங்கள் எப்பயுமே கர்டனில் தான் டிபெண்ட் ஆகியிருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மறைத்து வெளிப்புற தோற்றத்துக்காக தான் நாங்கள் வாழறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. தும் ஃபட்டா ஜூத்தா படே டாடு சே பெஹனே ஹோ, ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டாண்டு ஷூஸை ரொம்ப ஒரு டிட்டர்மினேஷனோட போட்டிருக்கீங்க, ரொம்பவும் ஸ்ட்ராங்காக போட்டிருக்கீங்க. மே ऐसा नहीं पहन सकता, ஆனால் என்னால் அந்த மாதிரி போட முடியாது. ஃபோட்டோ तो जिंदगी भर इस तरह नहीं खींचा हूँ, चाहे कोई जीवनी बिना फोटो के ஹி சாப் தே. என்னால் வந்து ஜிந்தகி பர், ஸோ வாழ்க்கை ஃபுல்லாக கூட இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியாது. சாஹே கோயி ஜீவனி பினா, ஸோ என்னாவது ஒரு ஆட்டோபயோகிராஃபிலோ இல்லை பயோகிராஃபிலையோ பார்த்தீங்கன்னா பினா ஃபோட்டோ கே ஹி சாப்புதே, ஸோ ஃபோட்டோ இல்லாமல் கூட என்னோட அந்த எழுத்துக்களை நான் பிரிண்ட் பண்ணுவேன், ஆனால் இந்த மாதிரி ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. தும்ஹாரி யஹ் வியக்ய முஸ்கான் மேரே ஹவுஸ்லே பஸ்த் கர் தேத்தி ஹை, ஆனால் உங்களோட இந்த சட்டைரிக்கல் ஸ்மைல் இருக்கு இல்லையா, அது வந்து என்னுடைய ஹவுஸில் அப்படின்னா கான்ஃபிடென்ஸை, ஸோ என்னோட கான்ஃபிடென்ஸை வந்து பஸ்த் கர் தேத்தி ஹை அப்படின்னா பேட்டட், அடித்து நொறுக்கிடுது அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ என்னோட கான்ஃபிடென்ஸே போயிடுது, அதாவது நாங்கள் வெளிப்புற தோற்றத்துக்காக வாழ்கிறோம், ஆனால் உங்களோட சிரிப்பு வந்து எங்களுக்கு கான்ஃபிடென்ஸையே உடைக்கிற மாதிரி இருக்குது. கியா மத்லப் है इसका, कौन सी मुस्कान है यह, ஸோ உங்களோட இந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம், என்ன மாதிரியான ஒரு சிரிப்பை நீங்கள் சிரிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. क्या होरी का गोदान हो गया, क्या पुस्की रात में नील घाय हल्कू का खेत चर गई, क्या सुजान भगत का लड़का मर गया, क्योंकि डॉक्टर क्लब छोड़कर नहीं आ सकते, नहीं मुझे लगता है माधो औरत के कफन के चंदे की शराब पी गया, वही मुस्कान मालूम होती है. இப்போ சொன்னது எல்லாமே பிரேம்சந்த்ஜியினுடைய கதையில் வர கேரக்டர்ஸ். ஸோ அந்த ஸ்டோரியை வந்து இவர் இங்கே காட்டுறாரு. கியா ஹோரி கா கோதான் ஹோகையா, கோதான் அப்படின்றது அவருடைய நாவல், ஹோரி அப்படின்றது அதில் வர கேரக்டர். ஸோ அது மாதிரி கேட்குறாரு. கியா புஸ்கி ராத்துமே நீல் கா ஹல்கு கா கேத் சர்கயி, புஸ்கி ராத் அப்படின்றது நாவல், ஹல்கு அப்படின்றது அதில் வர கேரக்டர். கியா சுஜான் பகத் கா லடுக்கா மர்கயா, சுஜான் பகத் அப்படின்றதும் கேரக்டர். ஸோ அதில் வர டாக்டர்ஸ், இது எல்லாமே கதைகளை கலந்த மாதிரி சொல்கிறாரு. முஜே லக்தா ஹே மாதோ அவுரத் கி கஃபன், ஸோ இதுவும் வந்து கதையில் வர கேரக்டர். ஸோ இதெல்லாம் யோசித்து நீங்கள் சிரிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. மை தம்ஹாரா ஜூத்தா ஃபிர் தேக்தா ஹூம், ஸோ இதெல்லாம் சொல்லிட்டு திரும்பவும் அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய ஷூஸை பார்க்குறாரு. கைசே ஃபட் கயா யஹ் மேரி ஜனதா கே லேக்கக், ஸோ இது எப்படி கிழிஞ்சிருக்கு பாருங்கள். மேரி ஜனதானா அவருடைய ஆளுகள் சொல்கிறாரு. ஸோ இவங்களாம் ரைட்டர்ஸ் இல்லையா, ஸோ என்னோட ரைட்டரான லேக்கக்கே பாருங்கள் இது எப்படி உங்கள் ஷூஸ் கிழிஞ்சிருக்கு. கே பகுத் சக்கர் காட்டே ரஹே, என்ன நீங்கள் ஃபுல்லாக ஊரெல்லாம் சுற்றி வரீங்களோ அதனால தான் இப்படி கிழிஞ்சிருக்கும் அப்படின்னு கேட்குறாரு.
क्या भनिए के தாகத்தை से बचने के लिए मील दो मील का चक्कर लगाकर घर लौटते रहे. பனியே அப்படின்னா வெண்டர்ஸ்னு அர்த்தம். தகாத்தே அப்படின்னா ட்ரேட் கால்ஸ். ஸோ அந்த வியாபாரத்தில் வந்து ரொம்ப ஈடுபட்டு அந்த ட்ரேடர்ஸ்ட்டு தப்பிக்கிறதுக்காக ரொம்ப மைல் சுற்றி சுற்றி வீட்டுக்கு வரீங்களோ அதனால தான் உங்கள் ஷூஸ் எப்படி கிழிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்குறாரு. சக்கர் லகானே சே ஜூத்தா ஃபட்தா நஹி ஹே கிஸ் ஜாத்தா ஹே. ஸோ இந்த மாதிரி நம்ம சுற்றி சுற்றி வந்தோம்னா ஜூத்தா அந்த ஷூஸ் வந்து கிழிஞ்சு போகாது, கிஸ் ஜாத்தா ஹே, வோன் அவுட் ஆகும், தேய்ந்து தான் போகும் அப்படின்னு சொல்கிறாரு. कुंभनदास का जूता भी ஃபத்தேப்பூர் சிக்கரி ஜானே ஆனே மே கிஸ் கயா ஹை. ஸோ கும்பன்தாஸ் அப்படின்றது அவரோட நாவலோட கேரக்டர். அதில் என்ன சொல்கிறாங்க, அவருடைய ஷூஸ் கூட என்ன ஆச்சு அப்படின்னா ஃபத்தேப்பூர் சிக்கரிக்கு போயிட்டு வந்ததுனால அவரோட ஷூஸும் இந்த மாதிரி கிஸ் கயா டோன் அவுட் ஆகிடுச்சு. உசே படே பச்தாவா ஹுவா. ஸோ அந்த கும்பன்தாஸ்க்கு பார்த்திங்கன்னா ரொம்பவும் ரெக்ரெட் ஆகிடுச்சு, ரொம்ப ஹி ஃபெல்ட் சாரி அப்படின்ற மாதிரி. உஸ்னே கஹா. ஸோ கும்பன்தாஸ் என்ன சொல்கிறாரு, ஆவத் ஜாத் பன்ஹவா கிஸ் கயி பிசர் கயோ ஹரினாம். ஸோ இந்த மாதிரி போயிட்டு வந்ததுனால என்னுடைய கால்களோட ஷூஸ் வந்து தேஞ்சு போயிடுச்சு. விசர்கயோ ஹரிநாம் அப்படின்னா கடவுளோட பேரை நான் சொல்ல மறந்துட்டேனே அப்படின்னு இதெல்லாம் வந்து அந்த நாவலில் வர டயலாக்ஸ். और ऐसे बुलाकर देने वालों के लिए कहा था जिनको देखे दुख उपजत है तिनको गरीबों भैर सलाम. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஆளுங்களை பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பாவமாகவும் இருக்குது. தின்கோ கரிபோம் பயர் சலாம், அவங்களுக்கு ரொம்ப சலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சல்னே சே ஜூத்தா கிஸ்தா ஹே ஃபட்தா நஹி. ஸோ ஆனால் இந்த மாதிரி நிறையா நடந்து போகிறதுனால ஷூஸ் வந்து தேய்ந்து தான் போகும், வோன் அவுட் ஆகும். கிஸ்தா ஹே ஃபட்தா நஹி, டோன் அவுட் ஆகாது, கிழிந்து போகாது. தும்ஹாரா ஜூத்தா கைசே ஃபட் கயா, உன்னுடைய ஷூஸ் வந்து எப்படி கிழிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. मुझे लगता है तुम किसी सख्त चीज़ को ठोकर मारते रहे हो. कोई चीज़ जो परत पर परत सदियों से जम गई हो उसे शायद तुमने ठोकर मार कर अपना जूता फाट लिया. कोई ढीला जो रास्ते पर खड़ा हो गया था उस पर तुमने अपना जूता आजमाया. मुझे लगता है. ஸோ ரைட்டர் என்ன சொல்கிறாரு, உங்களோட ஷூஸ் எப்படி கிழிஞ்சு போயிருக்கும், இந்த மாதிரி ரொம்ப சுற்றி வந்தால் கூட ஷூஸ் வந்து கிழிந்து போகாது, தேய்ந்து தான் போகும். உங்களோட ஷூஸ் எப்படி கிழிந்து போயிருக்கும் அப்படின்றத பற்றி இவர் ஒரு கெஸ் பண்ணுறாரு. தும் கிசி சக்தி சக்துனா ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு பொருள் மூலம் வந்து டோக்கர் மார்த்தே ரஹேஹோ, நீங்கள் வந்து ஸ்டம்பிள் பண்ணியிருப்பீங்க, அதை வந்து எட்டி உதச்சிருப்பீங்க. கோயி சீஸ் ஜோ பரத் பர் பரத், அதாவது ஏதோ ஒரு பொருள் வந்து ரொம்ப காலமாக சதியும் ஸோ ரொம்ப காலமாக ஜம் கயி ஹை. ஸோ ஒரே விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத மீன் பண்ணுறாரு. ஸோ காலங்காலமாக இருந்திருக்க ஒரு விஷயத்தை உசை ஷாயத் தும்னே டோக்கர் மார்க்கர் அப்போ நான் ஜூத்தா ஃபாட்லியா. ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் திரும்ப அடித்து உங்களுடைய ஷூஸை வந்து நீங்கள் கிழிச்சிருக்கலாம். கோயி ढीला जो रास्ते पर खड़ा हो गया था. ஸோ ஏதோ ஒரு ढीला அப்படின்னா ஒரு ராக் பைல் ஆஃப் ஸ்டோன்ஸ்னு வச்சுக்கோங்களேன், பெரிய கல்கள் வந்து உங்களுடைய நடைபாதையில் இருந்திருக்கலாம். அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், உங்களுடைய ஜூத்தா ஆஜ்மாயா, உங்களுடைய ஜூத்தா வச்சு நீங்கள் எட்டி உதச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதில் ரைட்டர் என்ன மீன் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொசைட்டியில் மாற்றவே முடியாத நிறைய விஷயங்களை பற்றி இவர் எழுதியிருக்காரு இல்லையா. சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸு, அடிமைத்தனம் பண்ணுறது, எக்ஸ்ப்ளாய்டேஷன் பற்றி. ஸோ அந்த விஷயங்களை தான் இங்கே சொல்கிறாரு. ஸோ ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் மார்க்கர் ஸோ ஸ்டம்பிள் பண்ணியிருப்பீங்க, அதனால தான் உங்கள் ஜூத்தா வந்து கிழிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. तुम उसे बचाकर उसके बगल से भी तो निकल सकते हैं. நீங்கள் அந்த விஷயங்களை பார்க்காம, ஸோ இப்போ எதர் அதாவது ஒரு பொருளாக இருந்திருக்கலாம், ஸோ அதை வந்து நீங்கள் பார்க்காம பகல் அப்படின்னா அதுக்கூட பக்கத்தில் வந்து நீங்கள் போயிருக்கலாம் இல்லையா. டீலோ சே சம்ஜவுதா பி தோ ஹோ ஜாத்தா ஹே. ஸோ என்ன ஒரு கல்களுக்கு, ஸோ குவியலாக கல் இருக்குது, பைல்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ் அங்கே இருக்குது, அதுக்கு நீங்கள் புரிய வைக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. சபி நதியும் பஹாड़ थोड़े ही फोड़ती है, कोई रास्ता बदल कर घूम कर भी तो चली जाती है. ஸோ நிறைய நதிகள் பார்த்தீங்க அப்படின்னா பைல்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா தோடி ஹி ஃபோர்த்தி ஹை. ஸோ அதை வந்து கொஞ்சம் உடைச்சி போகுது. இல்லை அப்படின்னா கொய் ராஸ்தா பதல்கர், சிலது என்ன பண்ணுது, அந்த வழியவே அதனுடைய வழியவே மாற்றிட்டு கூம் கர்பி சுற்றி கூட போகுது. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சுருக்கலாம். ஸோ சில்ட்ரன் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு தெரியுதா பார்த்தீங்களா, நிறைய விஷயங்களை நீங்கள் கண்டுக்காமல் இருந்திருக்கலாம், சொசைட்டியில் நடக்கிற விஷயங்களை நீங்கள் நிறைய எழுத்துக்கள் மூலமாக சொல்லியிருக்கீங்க அப்படின்றத இங்கே மீன் பண்ணுறாரு. தும் சம்ஜவுதா கர் नहीं सके, என்ன உங்களால் வந்து புரிய வைக்க முடியாதா. क्या तुम्हारी भी वही कमज़ोरी थी जो होरी की ले डूबी वही नेम धर्म वाली कमज़ोरी. ஸோ என்ன உங்களுக்கு கூட ஒரு வீக்னஸ் இருக்குதா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஜோ ஹோரின்றது அகைன் அந்த கேரக்டரை பற்றி சொல்கிறார். ஸோ அந்த ஹோரிக்கும் அந்த கேரக்டர் இருந்துச்சு, என்னன்னு பார்த்தீங்கன்னா நேம் தரம் கம்ஸோரி,
நேம் தரம் அப்படின்னா ரூல்ஸ் அண்ட் டியூட்டியை ஃபாலோ பண்ணுறதுக்கான ஒரு தர்மம். பிரேம்சந்த்ஜின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ரூல்ஸு அவருடைய டியூட்டியை வந்து அவர் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவர், வெளிப்புற வாழ்க்கைக்கு வாழாதவர். ஸோ அதை தான் சொல்கிறார். உங்களுக்கு என்ன அந்த வீக்னஸ் இருக்கா, சில விஷயங்களை கண்டுக்காமல் உங்களால் இருக்க முடியாதா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நேம் தரம் உஸ்கி பி ஜஞ்சீர் தி. இந்த நேம் ஜரம் அப்படின்ற அந்த கேரக்டர் வந்து ஹோரிக்கு கூட ஒரு செயினாக இருந்தது. அவனால் சில விஷயங்களை செய்ய முடியாத செயினாக இருந்தது. மகர் தும் ஜிஸ் தரஹ் முஸ்கரா ரஹே ஹோ உஸ்ஸே லக்தா ஹை கி ஷாயத் நேம் தரம் தும்ஹாரா பந்தன் நஹி தியா தும்ஹாரா முக்தி தி. ஸோ ஆனால் உங்களுடைய அந்த சிரிப்பை பார்த்தா அந்த நேம் தரம் அப்படின்ற அந்த டியூட்டிஃபுல்னஸ் உங்களுடைய பந்தன் கிடையாது, உங்களுடைய செயின் கிடையாது, அது உங்களுடைய முக்தி, அது உங்களுடைய ஃப்ரீனஸ், நீங்கள் சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு விஷயமாக கூட இருக்குது. உங்களோட சுதந்திரம் என்ன அப்படின்னா சொசைட்டிக்கு தேவையானதை சொல்கிறது தான் உங்களோட சுதந்திரம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. तुम्हारी यह पाँव की अंगुली मुझे संकेत करती सी लगती है, जिसे तुम घृणित समझते हो उसकी तरफ हाथ की नहीं पाँव की अंगुली से इशारा करते हो. ஸோ இந்த பாவ் உங்களுடைய இந்த கால்களுக்கான அந்த அங்குலி இருக்கு இல்லையா, அந்த டோஸ் வந்து எனக்கு என்ன சங்கேத் கர்த்தி சி லக்தி அப்படின்னா என்ன என்னை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிசே தும் கிருணித் சம்ஜ்தே ஹோ, எதை நீங்கள் வந்து டிஸ்கஸ்டிங்காக ரொம்ப ஒரு பேடான ஒரு விஷயமா நினைக்கிறீங்களோ உஸ்கி தரஃப் ஹாத் கி நஹி, ஸோ அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் கைகளால் கூட காட்டல, உங்களுடைய கால்களால் நீங்கள் இஷாரா கர்த்தே ஹோ சிக்னல் காட்டுறீங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் தப்பானது, பகடான வாழ்க்கை தப்பானதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. தும் கியா உஸ்கி தரஃப் இஷாரா கர் ரஹே ஹோ ஜிசே டோக்கர் மார்த்தே மார்த்தே தும்னே ஜூத்தா ஃபாட் லியா. நீங்கள் என்ன அந்த விஷயத்தை பற்றி எங்களுக்கு சிக்னல் கொடுக்குறீங்களா, எங்களுக்கு இண்டிகேட் பண்ணுறீங்களா? எந்த விஷயத்தை நீங்கள் டோக்கர் மார்த்தே அதாவது ஸ்டம்பிள் பண்ணி எட்டி உதச்சி உங்களுடைய ஷூஸ் கிழிஞ்சு போயிடுச்சோ அந்த விஷயத்தை பற்றி எங்களுக்கும் நீங்கள் இண்டிகேட் பண்ணுறீங்களா? मैं समझता हूँ तुम्हारी अंगुली का इशारा भी समझता हूँ और यह व्यग्य मुस्कान भी समझता हूँ. ஸோ இப்போ எனக்கு நல்லா புரியுது உங்களுடைய இந்த டோஸ் என்ன இண்டிகேட் பண்ணுறது அப்படின்றதும் எனக்கு புரியுது, உங்களுடைய அந்த சட்டைரிக்கல் ஸ்மைல் பற்றி எனக்கு இப்போ புரியுது. தும் முஜ் பர் யா ஹம் சபி பர் ஹஸ் ரஹே ஹோ, நீங்கள் ஏன் மேலேயும் இல்லை எங்கள் எல்லாரையும் பார்த்து என்ன சிரிக்கிறீங்க. உன் பர் ஜோ அங்குலி சிப்பாயே और तलुआ घिसाए जल रहे हैं, उन पर जो ढीले खा भर खाकर बाजू से निकल रहे हैं. நீங்கள் எங்கள் எல்லாரும் பார்த்து சிரிக்கிறீங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன் பர் ஜோ அங்குலி சிப்பாயே, ஸோ என்னோட ஷூஸ் பார்த்தீங்கன்னா என்னுடைய விரல்களை மறைச்சி வச்சிருக்கு, ஆனால் தலுவா கிசாய் அதோட சோல் வந்து என்ன இருக்குது கிழிஞ்சிருக்கு, சல் ரஹே அதில் நான் போயிட்டுருக்கேன். உன் பர் ஜோ ढीले खा बर खाकर बाजू से निकल रहे हैं. डीले को बर खाकर மீன்ஸ் அட்டாக்கிங். ஸோ அங்கே இருக்கிற ஸ்டோன்ஸ் எல்லாம் என்னை அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்குது, இருந்தாலும் என்னோடய கால்களில் நான் போயிட்டுருக்கேன். ஸோ அதை பார்த்து தான் நீங்கள் சிரிக்கிறீங்க. தும் கஹ் ரஹே ஹோ मैंने तो टोकर मार कर जूता फाट लिया, अंगुली बाहर निकल आई पर भाव बच रहा है और मैं चलता रहा मगर तुम अंगुली को टाकने की चिंता में तुलवे का नाश कर रहे हो, तुम चलोगे कैसे. ஸோ நீங்கள் எங்களுக்கு என்ன புரிய வைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தும் கஹ் ரஹே ஹோ மைனே தோ, ஸோ அவர் பிரேம்சந்த்ஜி என்ன பண்ணுறாரு, டோக்கர் மார்க்கர் அதாவது வழியில் இருக்கிற இந்த விஷயங்களை எல்லாமே எட்டி உதைச்சி அவர் போயிட்டுருக்காரு. அப்போ என்ன ஆகுது, அவருடைய ஜூத்தா ஃபாட்லி அவருடைய ஷூஸ் வந்து கிழிந்து போகுது, ஆனால் அவருடைய அங்குலி பாகர் நிக்கல் ஆகி, ஆனால் அவருடைய டோஸ் வந்து வெளியே தான் தெரியுது, ஆனால் அவருடைய கால்கள் வந்து என்ன இருக்குது சேஃபாக தான் இருக்குது. மே சல்தாகும் என்னால் நடக்கவும் முடியுது. ஆனால் மகர் தும் அங்குலி கோ டாக்னே, ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுடைய அங்குலி டோஸை வந்து கவர் பண்ணுற அந்த ஒரு விஷயத்தில் துல்வேகா நாஷ் கரே உங்களுடைய தம்மையும் உங்களுடைய சோலையும் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க நாஷ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அது வந்து ரொம்ப பெயின் அனுபவிச்சுட்டு இருக்குது. தும் சலோகே கைசே, உங்களால் எப்படி நடக்க முடியும், என்னால் வந்து வாழ்க்கையில் நடக்க முடியும், இந்த விஷயங்களெல்லாம் வந்து எதிர்த்துட்டே நான் வந்து ஒரு டியூட்டிஃபுல்லாக நடந்து போயிட்டே இருப்பேன், மறைச்சி வைக்கிற உங்களால் வாழ முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. மை சமஜ்தா ஹூँ மை தும்ஹாரே ஃபட்டே ஜூத்தே கி பாத் சமஜ்தா ஹூँ. ஸோ எனக்கு இப்போ நல்லா புரியுது உங்களுடைய இந்த கிழிந்த ஷூஸ்க்கான விஷயங்கள் எனக்கு நல்லா புரியுது. அங்குலி கா இஷாரா சமஜ்தா ஹூँ துமாரா வேங்கிய முஸ்கான் சமஜ்தா ஹூँ. உங்களுடைய அந்த டோஸ்க்கான இண்டிகேஷனும் எனக்கு நல்லா புரியுது, உங்களுடைய சட்டைரிக்கல் ஸ்மைலும் எனக்கு நல்லா புரியுது அப்படின்ற மாதிரி இந்த லெசன் அவர் முடிச்சிருக்காரு. சில்ட்ரன் நல்ல ஒரு லெசன். இதில் வந்துட்டு சட்டைரிக்கலாகவே அவர் பிரேம்சந்த்ஜியினுடைய டியூட்டிஃபுல்னஸ் பற்றி சொல்கிறாரு. ஸோ அவர் யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்படல. ஸோ சொசைட்டியில் நடக்கிற விஷயத்தை எதிர்ப்பாகவும் பேசுகிறாரு. ஆனால் மற்றவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பகட்டான வாழ்க்கை வாழ்கிறதுக்காக நிறையா விஷயங்களை மறைத்து வாழ்கிறோம் அப்படின்றத தான் சொல்கிறாரு. ரொம்ப ஒரு அழகான லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ சில்ட்ரன்.